ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டையை போட பார்த்தாரு கட்சியை. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம். மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ? அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ? எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் உத்தமபுத்திரை படித்து கிழிச்சு போட்டாராம். வெறுவாயிலே அவள் மெல்லுவார் இவர். இல்லை, கொலநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்கே ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் என்னத்தை ஃபைலை தேடினாங்கல்ல, அது யார்? ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இது ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸு இல்லை டிஜிபி இன்டெலிஜென்ஸ்லேருந்து வர்ற ஃபைல்லாம் எம்எல்ஏக்களை பற்றி, கட்சியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளை பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்டெல்லாம் போயஸ் கார்டனில் இருக்கும். நான் நிறையா கிழிச்சு போட்டிருக்கேன். நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூமில் இருந்தெல்லாம் கிழிச்சு போட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயிலர் கிடையாது, நாங்கள் சாட்டையோ சவுக்கோ கிடையாது, புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் உட்காந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னதன் பேரில் அதெல்லாம் படித்து பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம். ஏன்னா அது அம்மா அவர்கள் ஃபைலில் வச்சுருந்ததெல்லாம் அக்கா ரூமில் இருக்குப்பா, அதெல்லாம் பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்கன்னாங்க. அதில் நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க, அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு. அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம். அதுபோல் கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான், எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க. அந்த பயத்தில் நான் இன்றைக்கு டெல்லியில் இன்ட்ராகேஷனில் உட்காந்துருக்கேன். கரெக்டாக 22 ஏப்ரல் என்ன போய் இந்த மாதிரி ரெட்டைலைக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதில் விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அன்றைக்கு அது நடந்துச்சு. அவங்க போய் அந்த குர்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்கிறார் பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமாக சொல்கிறாரு அண்ணன் செங்கோட்டையன்னு. அதில் எத்தனை பேர் செத்தாங்க அங்கே உள்ள? அந்த ஒரு இவன் இந்த ஆப்ரேட்டர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டார். இன்னொன்று அந்த யாரோ கேரளாவிலேருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாராக இருக்க முடியும்? அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்கள். எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுடலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை, எல்லாம் போயஸ் கார்டனில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படித்தேன், எல்லாரை பற்றி இருந்துச்சு, எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்கே இருந்தது. அது அம்மா ரூமில் இருக்கும். நாங்கள் பழைய இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டையை போட பார்த்தாரு கட்சியை. அது முடியல அவரால். அந்த விரக்தியின் வெளிப்பாடாக, அந்த வேதனையின் வெளிப்பாடாக, அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, என்ன தம்பி கிராமத்தில் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி. அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனாலே மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார், தனிமை சிறை என்பது. ஆக அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. கொடநாடு வழக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதில் மேற்கொள்ளப்பட்டு
அது சட்டசபையில பதிவில் இருக்கிறது. ஏன்னா இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை, வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை. அதனால சட்டசபை பதிவுகளை படித்து விட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம். அவர் என்ன சொல்றாரு? எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி, உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் உத்தமபுத்திரை படிச்சு கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பார்க்கணும். வெறுவாயிலே அவள் மெல்லுவார் இவர். அதாவது வெறுவாயிலே அவளே இல்லாமல் வெறுவாயிலே மெல்றவர் இவர். இவர் சொல்றாரு எல்லாத்தையுமே படிச்சு கிழிச்சிட்டோம். எப்படி எதை வேண்டுமானாலும் பொது வெளியில பேசி விடலாமா? இது என்ன நியாயம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 52 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். 2 கோடி தொண்டர்கள் வீட்டை மறந்து, பிள்ளைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து, உறவுகளை மறந்து, சொந்தங்களை மறந்து, நட்பை மறந்து, அத்தனையும் அர்ப்பணித்து மக்களுக்காக சேவை செய்வதை நீங்கள் இப்படி வாய்க்கு வந்த வழி பொது வெளியிலே கொச்சைப்படுத்தி பேசினால், சிறுமைப்படுத்தி பேசினால், அவதூறாக பேசினால் அது எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்களா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை எங்களுக்கு தெரியல. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. இப்போ பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இவருக்கு சேர மாட்டாரா? ஆனால் இவரை சேர்த்துக்கிறவான், என்னை சேர்த்துக்கிற இவர் சேர்த்துக்கிறோம். யாரும் சொல்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, பக்கத்து இலைக்கு பாயாசம். இங்கே பாயாசத்தை ஊற்றுப்பாங்க. எனக்கு இல்லைப்பா, பக்கத்து இலைக்கு. அந்த கதையா? நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கேள்விதான். மனசாட்சியை தொட்டு அவர் பதில் சொல்லட்டும். எங்கள் அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, விரக்தியின் உச்சத்தில் இருக்கிற, வேதனையின் உச்சத்தில் இருக்கிற, இயலாமையின் உச்சத்தில் இருக்கிற, ஆற்றாமையின் உச்சத்தில் இருக்கிற, அம்மாவின் மறைவுக்கு பிறகு எல்லா சக்தியும் இழந்து இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவை தொடங்குகிற போது உங்களோடு எத்தனை பேர் தோள் கொடுத்து நின்றார்கள்? நீங்கள் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து மக்கள் உங்களை நிராகரிக்கப்பட்ட பிறகு உங்கள் கொள்கை, உங்கள் லட்சியம், உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய பேச்சு, ஆணவம் அத்தனையும் மக்கள் உங்களை தள்ளி வைத்ததற்கு பிறகு, இந்த புதிய கட்சி தொடங்கியதற்கு பிறகு நீங்கள் எத்தனை பேரை சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்திருக்கீங்க? தொடங்கியதற்கு பிறகு 10 பேரை 18 பேரை தெருவில் நிறுத்தியிருக்கிறீர்கள். ஆகவே இன்று வரை ஒவ்வொருவராக உங்களிடத்திலிருந்து விலகி கொண்டே இருக்கிறார்களே, அது ஏன்? விலகியவர்கள் தாய் கழகமான எடப்பாடியுடைய தலைமையிலே தங்களை இணைத்து கொண்டு கழகப்பணி, மக்கள் பணி, பொதுப்பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார். புதிய கட்சியை தொடங்கிய பிறகு நீங்கள் போட்டியிட்ட தேர்தல்கள் எல்லா தேர்தலிலுமே நீங்கள் உள்ளிட்ட உங்களை நம்பி வந்தவர்கள் யாரையுமே ஏன் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? இதை பற்றி நீங்கள் சிந்தித்தது உண்டா? இது பற்றி நீங்கள் விளக்கம் சொல்ல முன் வருவீர்களா? அதை பற்றி நீங்கள் பேசாமல் ஏதேதோ வாய்க்கு வந்ததை பேசுகிறீர்கள். தேர்தலில் தொடர் தோல்வி ஏற்பட்ட பிறகு அமைதி காத்து வந்த நீங்கள் இப்போது தினந்தோறும் காலை, மதியம், இரவு 3 வேளை நம்ம சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இப்போ 3 வேளை பேட்டி. இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது முனை அளவு பிரயோஜனம் இருக்கா? அவர் பேசுறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது வறுமை ஒழிஞ்சு போயிடுமா? வேலை வாய்ப்பு கிடைச்சிடுமா? வளர்ச்சி ஏற்பட்டுருமா? இல்லை அதுக்கான வழி சொல்றாரா? எதுவுமே தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பொது வெளியிலே கொடுக்கக்கூடிய பேட்டியின், செய்தியாளர் சந்திப்பினுடைய சாராம்சம் என்ன? நான் என்ன கேட்குறேன், உத்தமபுத்திரன் யோக்கியவரன் செம்பெடுத்து உள்ள வைங்கன்னு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு பாலியல் வன்கொடுமை இந்த 4 ஆண்டு காலத்தில் எத்தனை நடந்திருக்கு இந்த திமுக அரசில்? அதை எதிர்த்து நீங்கள் கருத்து சொன்னது உண்டா? போராடியது உண்டா? உங்கள் தொண்டர்களை களத்தில் இறக்கி மக்களை பாதுகாப்பதற்கு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. அது பற்றி நீங்கள் பேசியது உண்டா? சிந்தித்தது உண்டா?
மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, பால் விலை உயர்ந்திருக்கிறது, பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, அரிசி விலை உயர்ந்திருக்கிறது, பருப்பு விலை உயர்ந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை சிந்திக்க சொன்னது உண்டா? அது குறித்து போராடியது உண்டா? மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் களத்தில் இறங்கியது உண்டா? அதை பற்றி பேசியதாவது உண்டா? அதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே இல்லை. சட்ட ஒழுங்கு பற்றி, போதைப்பொருள் நடமாட்டத்தை பற்றி, எதை பற்றியுமே. இது போராட்டம் நடத்தினாலும் பரவாயில்ல, மறைமுகமாக பாராட்டு பத்திரம் வேற வாசிக்கிறாரு ஸ்டாலின். சிறப்பாக ஆட்சி பண்ணுறாரு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு, இது நான் நீங்கள் வேற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. உழைப்பவரே உயர்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் ஜனநாயக முறையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதை பொறுத்து கொள்ள முடியாத வைத்தறிச்சல் பிடித்தவர்கள் இன்றைக்கு விசுவாசம், துரோகம் என்றெல்லாம் அவர்கள் பேசி வருகிறார்கள். இந்த பைத்தியக்காரத்தனத்தை நாம் எப்படி பொறுத்துக் கொள்வது, எப்படி சகித்துக் கொள்வது, எப்படி கடந்து செல்வது என்று எங்களுக்கும் தெரியவில்லை. காலையில் எந்திரிச்சா இதே வேலை. கொசுக்கடி தாங்க முடியல. உங்களுக்கு என்னதான் வேணும் தெரியல, அதுவும் சொல்ல மாட்டேறாங்க. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன். எப்படிதான் நீங்க என்னதான் செஞ்சீங்க? இது வரைக்கும் மக்களுக்கு நீங்க என்னதான் செஞ்சீங்க?